இப்போ நம்ம பார்க்க வேண்டிய மாடு ஒரு சுத்த செவலை மாடு. சுத்த செவலை மாடுன்னா நல்ல மடிக்காம்பான மாடு. மடிக்காம்பான மாடுனா 2வது நிற்கு தலையத்திலே 10 கறந்த மாடு. 10 கறந்த மாடு. நல்ல மேய்ச்சல் மாடுலேயும் கிளைமேட்டு தாங்கும். நல்ல கனத்த மாடு. கனத்த மாடுங்கும்போது நல்ல ஒரு ரெட்டை குறுக்கு மாடு. ரெட்டை குறுக்கு மாடு. வால் தோகை, நல்ல வால் தோகை, நல்ல மடிகாம்பு. இன்னைக்கு 20 நாள் பிடிக்கும். இன்னைக்கு 20 நாள் பிடிக்கும் மாடு. நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல தரமான மாடு. சுத்த செவலை மூஞ்சியில் மட்டும் கண்ணு பக்கத்தில் மட்டும் கருப்பு கிடக்கும். சுத்த செவலை மாட்டில் கண்ணு பக்கத்தில் மட்டும்தான் கருப்பு, மற்றது பூரா செவலை தான். மாட்டில் நல்ல தரம், நல்ல மேனி, நல்ல கலரு. செவலை மாடு பிடிக்குங்க ஆளுக்கு இந்த கலரு நல்ல ஒரு தரமான மாடு. நல்ல மேய்ச்சல் மாடில் கிளைமேட் தாங்கும், வெயிலுக்கு இழைக்காது. கிராஸ் மாடு தான். கிராஸ் மாடுனாலும் வெயிலுக்கு ஒட்டு போட்டு மூச்சு விடாது. இப்போ நல்ல வெயிலில் தான் மாடு தண்ணி குடிக்கும், இந்த வெயிலே இழைக்காது. அதான் இந்த மாட்டோட சிறப்பு. நல்ல ஒரு செவலை மாட்டில் காம்பு, நல்ல காம்பு. இந்த காம்பு இப்படி இருந்தால் தான் அந்த மாடு ஒரு 8 லிட்டர் கறக்கும். 8 தாராளம் கறக்கும். 8 லிட்டர் கறக்கணும். மடிகாம்பு. நம்ம 5 நாள் பிடிக்கும்போது நம்ம பை இன்னும் சுருக்கு இருக்குது. நல்ல மாடு, தரமான மாடு. இவ்வளோ ஒரு தூக்கு இருந்தால் தான், இவ்வளோ ஒரு மேனி இருந்தால் தான் அந்த மாடு வெயிலுக்கு தாங்கும். இவ்வளோ ஒரு மேனி இல்லைன்னா அது வெயிலுக்கு தாங்காது, பூசுன்னு இழைக்கும். இது தோலும் நல்ல பொய்த்தோல், நல்ல வளப்பான மாடு. தோல் கொஞ்சம் பொய்த்தோல்னாலும் நல்ல மேனி, நல்ல தரம். நல்ல தரமுங்கும்போது நல்ல மாடு. நல்ல செவலை மாடுன்னு சொல்லும்போது நல்ல கிராஸ் வெட்டு தான். கிராஸ் வெட்டுனா சர்ச்சும் கலந்துருக்கும், சிந்தும் கலந்துருக்கும். நல்ல தரமான மாடு, நல்ல மாடு.